தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் வெனிசுலா நாட்டுக்காக நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். வெனிசுலா நாட்டிலே ஏற்பட்ட மிகப்பெரிய இரட்டை நிலநடுக்கங்கள் இன்றைக்கு அந்த தேசத்தை நிலைக்குலைய வைத்திருக்கிறது. எத்தனையோ மக்கள் மரித்து விட்டார்கள். தலைநகர் நிலை குலைந்து காணப்படுகிறது. மற்றும் சில நகரங்களிலும் ஏற்பட்ட பூகம்பத்தினாலே சுமார் 1,00,000க்கு கிட்ட மக்கள் இறந்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அந்த தேசத்தை தேவன் மீட்டெடுக்கும்படியாய் அந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஒருவேளை உயிருக்கு போராடி கொண்டு இருப்பார்களானால் உதவி செய்கிற கரங்கள் அவர்களுக்கு நேராக கடந்து வரும்படியாய் நாம் ஜெபிப்போம். மீட்பு படையினருக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை அருளி செய்யும்படியாய் நாம் ஜெபிப்போம். மீட்பு படையினரோடு அநேகர் ஒத்துழைத்த அந்த மீட்பை சீக்கிரமாய் செய்து முடிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம். விசேஷமாய் மண்ணுக்கடியிலையோ கட்டடங்களுக்கு அடியிலையோ யாராரும் உயிருடன் போய் இருப்பார்களானால் கர்த்தர் அவர்களை சீக்கிரமாய் மீட்டெடுக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கு தேவன் ஆறுதலை கொடுக்கும்படியாய் தங்களுடைய உடைமைகளை எல்லா உயிர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆற்றி தேற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம். அந்த வெனிசுலா நாட்டை கர்த்தர் மறுபடியும் எடுத்து நிறுத்தி கட்டும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் வெனிசுலா நாட்டுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, அப்பா பூகம்பத்தினாலே அந்த நாடு நிலை குலைந்து இருக்கிறதப்பா. அந்த நாட்டின் தலைநகர் அதை சுற்றி இருக்கிற நகரங்கள் ஆண்டவரே இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பை பெற்றிருக்கப்பா. அப்பா நீங்க தயவாய் இறங்குங்கப்பா ஆண்டவரே. அந்த தேசத்தின் மீது கர்த்தர் மனம் இறங்குங்கப்பா ஆண்டவரே. அந்த தேசத்துக்காக உதவி செய்கிற அநேக தேசங்கள் எழுப்பப்படட்டும் ஆண்டவரே. சீக்கிரமாய் மீட்பு பணிகள் நடைபெறட்டும் ஆண்டவரே. இயற்கையின் சீற்றங்களிலிருந்து அந்த தேசத்தை கர்த்தர் இந்த நாளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பயந்து போய் இருக்கிற பிள்ளைகள், கலங்கி போய் இருக்கிற பிள்ளைகள், துக்கத்தோடு அழுது கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆற்றி தேற்றி நீங்க அரவணைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் அந்த தேசத்தை மறுபடியும் எடுத்து நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கிருபை அந்த தேசத்தை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா தயவாய் இறங்குங்கப்பா. பயந்து போய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. சீக்கிரமாய் அவர்கள் ஆண்டவரே அந்த ஆண்டவரே உயிரோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் சீக்கிரமாய் காப்பாற்றப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உயிர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் ஆறுதலை தாங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தேசங்களை சுற்றியும் கர்த்தருடைய காவல் உண்டாயிருக்கட்டும். எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவரே, கர்த்தர் இயற்கையின் சீற்றங்களிலிருந்து எங்களுடைய தேசங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட அந்த தேசத்தை கர்த்தருடைய கரம் இன்றைக்கு ஆண்டவரை மீட்டு எடுத்து அங்குள்ள ஜனங்களை பலப்படுத்தி ஆண்டவரை சகாயம் செய்யும் கேடகமாய் நீர் அவர்களுக்கு இருந்து ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய மீட்பை நீங்க அருளுகிறபடினால் நன்றி அப்பா. தொடர்ந்து அந்த தேசங்களையும் மற்ற தேசங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.